ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வாத்துக்கறி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வாத்துக்கறியில் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட வெங்காயம், தக்காளி, வரமிளகா ஒன்று எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டு ஆயில் விட்டுக்கலாம். அது கூட ரோஸ் முக்கு, கல்பாசி சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, அன்னாச்சி இலை, பிரியாணி இலை ஒன்று. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வாசம் வராது. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் கறியோடய பெரட்டங்காட்டி மஞ்சத்தூள் போட தேவையில்லை. கறியும் கொட்டி நல்லா உருடுற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். நாம் கறி உருடுறதுக்குள்ளே சாந்துக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, வரமிளகா, கருவேப்பிலை. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சோம்பு, ஜீரகம், மிளகு, வரக்கொத்தமல்லி, பெருங்காயத்தூள். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, இது கூட உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா வணங்கிடுச்சு. இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. அவ்வளோதான், இது ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கறி நல்லாவே உருண்டுருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி 1 சொம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாந்து அரைச்சி எடுத்துட்டோம். கறியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இல்லை சாந்து உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ அதில் உப்பு காரமும் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சாந்து வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் டேஸ்டான வாத்து கிரேவி ரெடி. இது மாதிரி சமையல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.